ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, கட்சிகளுக்கு 10 நெறிமுறைகளை வழங்கிய தேர்தல் ஆணையம் யாருடைய பரப்புரைக்கு பாதிப்பு. இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ் அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் ஸ்ரீராம் அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து அல் அலீம் புகாரி அவர்கள் வணக்கம். நம்மோடு பாஜகவிலிருந்து புரட்சி கவிதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கின்றேன். வணக்கம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கோ பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கின்றேன். திரு பாலச்சந்திரன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கட்சிகளுக்கு 10 நெறிமுறைகளை வழங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இதன் மூலம் யாருடைய பரப்புரைக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? யாருக்கு அதிக கடிவாளம் பூட்டி இருப்பதா நினைக்கிறீங்க? அதாவது இந்த தேர்தல் கமிட்டியிலிருந்து 10 நெறிமுறைகளை பத்தி சொல்லிக் கொடுத்தா நல்லா அப்படின்னு தான் தோணும். பார்க்கும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு காங்கிரஸ் வச்சபோது பிஜேபி உன்னுடைய ராகுல் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இவங்க ரெண்டையும் கிளப் பண்ணிட்டாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரி முதல்ல அப்படி கிளப் பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்கணும். அந்த கேண்டிடேட்டுக்கு தான் இவங்க வந்து யார் பேசினாங்களோ அவங்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பணும். இவங்க வந்து கட்சிக்கு அனுப்புனாங்க. கட்சிக்கு அனுப்பிட்டு என்ன சொன்னாங்க, இப்ப நாங்க புது மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கோம். கட்சிக்கு அனுப்புனா கட்சி வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்க இது மாதிரி பேசாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுருக்கமா சொல்ல எப்படி இருந்தா நாங்க இப்படிலாம் மூக்க தொட மாட்டோம், இப்படி கூடி போய்தான் மூக்க தொடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, இதுல உள்ள குறைய சொல்றேன். தனிநபர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளுக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக பேசினா அவருக்கு வந்து ஒரு நாள் பிரச்சாரத்துல கலந்துக்காதீங்க, 2 நாள் கலந்துக்காதீங்க, ஒரு வாரம் கலந்துக்காத ஆரம்பிச்சு 6 வருஷம் நீங்க தேர்தலில் நிக்க கூடாதுங்கிற அளவுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். இது தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்ட, அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இது நீங்க கட்சிக்கு அப்படி தண்டனை கொடுக்க முடியுமா? கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க, சரி, கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புறதுன்னு புது மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்தோம் நீங்க இல்ல. ஏன் மேற்கு வங்கத்தில் அந்த நடைமுறை நீங்க கையாளல? அங்க ஓய்வு பெற்ற ஜட்ஜி ஒருத்தர் வந்து சற்று தரக்குறைவாக பேசிவிட்டான்னு சொல்லி அவர் 2 நாள் பிரச்சாரத்துக்கு கலந்து, இப்பயே நீங்க வந்து இவங்க பிஜேபிக்கு நோட்டீஸ் அனுப்பல. அப்ப என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு நீங்க பேசுறது இல்ல? ஜாதியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இந்தியாவில ஜாதி இல்லையா? மதத்தை பத்தி பேசக்கூடாது, ஜாதியை பத்தி பேசக்கூடாதுங்கிறது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. மதத்தை பற்றி தவறாக பேசாதீர்கள், ஜாதியை பற்றி தவறாக பேசாதீர்கள், அதுதான் சரியான அணுகுமுறை. அப்படி இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களே. அதனால இப்படி பேசும்போது இவங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. ஜாதியை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா அதை எஃபெக்டிவா நிப்பாட்டிடலாம். இப்ப அதை எஃபெக்டிவா நிப்பாட்டிட்டோம்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக கேட்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இல்லாம போயிருந்தே. என்னைக்கு வந்து போன கர்நாடக சட்டமன்ற தேர்தல்ல ஜெய் பஜ்ரங்கபலி சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாரோ, அன்னைக்கு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாத இந்த தேர்தல் ஆணையத்து மேல, அதனுடைய நியூட்ராலிட்டி மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் கலந்துகிட்ட ஒரு 30 நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். அது என்னாவது மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன், பணிபுரிஞ்சிருக்கேன். இதுக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் நான் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன். எங்களுக்கு தெரியும் எது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். நிச்சயமா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட மீறி ஒருத்தர் வந்து உரையாற்றும் போது ஒரு தரம் 2 தரம் இல்ல, 10 தரம் வந்து உரையாற்றி விட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு பிரதம மந்திரி வந்து, நான் என்னமோ முஸ்லிம்களுக்கு விரோதமா பேசும்போது சொன்னாங்க, அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்பவர்கள் நான் வந்து ஏழைகளைத்தானே சொன்னேன்னாரு. சரி, அது உண்மையா இருந்தா நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஊடுருவல்காரர்கள் யார்? ஏழைகளா? நாட்டில் உள்ள ஏழைகள்லாம் ஊடுருவல்காரர்களா? அப்ப ஊடுருவல்காரர்கள் யாரை பத்தி பேசினாரு? இதை பத்தி தேர்தல் கமிஷன் கேட்டாங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பான பேச்சு. பாலச்சந்திரன் சார், இப்போ தேர்தல் ஆணையம் 2 கட்சிகளுக்கும் கட்சி தலைமைக்கும் கடிதம் எழுதியிருக்கு அப்படின்னா, பாரபட்சமற்று நடுநிலையோடு 2 பேரையும் கண்டிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க கூடாதா? 2 கட்சிக்கும் எழுதப்பட்ட துணியை பார்த்தாலே தெரியும் எப்படி எழுதியிருக்காங்கன்னு. நீங்களும் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கேன். பிஜேபிக்கு வந்து ஐயா சாமி, அவோஜி சாமி, ஐயா தயவு செய்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது மாதிரி சொல்லிட்டு, இங்க வந்து வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட் சொல்ற மாதிரி ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காங்கிறது 2 கடையை பார்க்கும்போதே தெரியலையா? They are not neutral. It's very unfortunate. நடுநிலைமையோடு அணுகல அப்படின்னா அப்போ இந்த வழிகாட்டு நெறிமுறைகள், அறிவுறுத்தல்கள்லாம் இந்தியா கூட்டணிக்கு, குறிப்பா காங்கிரசுக்கு கடிவாளம் போடுறதா சந்தேகிக்கிறீங்களா திரு பாலச்சந்திரன்? ஆமாம், நான் அப்படித்தான் சந்தேகிக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். புகாரி, இப்போ
உங்களுக்கு எழுதிய கடிதத்தில் அரசியலமைப்பு சட்டம் குறித்து நீங்க ஒரு தவறான கருத்துக்களை ஏற்படுத்தி விடாதீர்கள், தவறான நம்பிக்கைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றதே நீங்க தவறுன்னு சொல்ல முடியுமா என்ன? அதாவது நீங்கள் ஒரே ஒரு புள்ளியை மேற்கோள் காட்டி சொல்றீங்க, அதாவது அந்த 8வது பாயிண்ட் இல்லையா? எந்த தினம் அதாவது இவிஎம்முக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பை ஏதோ தனக்கே ஆதரவாக வந்த தீர்ப்பை போல என்றைக்கு நரேந்திர மோடி கொண்டாடினாரோ அன்றைக்கே இந்த எலெக்ஷன் கமிஷன், அதுக்கு முன்னால எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ற முறையை மாற்றி அதிரந்தன் சௌத்ரி அவர்கள் 12 பேருடைய லிஸ்ட்டை வந்து எனக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால தான் கொடுத்தாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அதுல இருந்து எடுத்துட்டாங்க என்று சொன்னதும், ஜேபி நட்டா அவர்களுக்கு கீழே ஒர்க் பண்ண ஒரு செக்ரட்டரியையும் புஷ்கர் சிங் தாமி கீழே ஒர்க் பண்ண ஒரு செக்ரட்டரியையும் கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணி, ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஆரம்பத்திலிருந்து வர விரும்புகிறேன் எலெக்ஷன் கமிஷன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் வர, நீங்க கேட்ட 8வது விஷயத்துக்கு இது முக்கியமானது. அருண் கோயல் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட போது மரியாதைக்குரிய நீதிபதி இஃப் ஐ எம் ரைட் KM ஜோசப் அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, we are not questioning the credibility but we are questioning the procedure followed என்று சொன்னார்கள். ஏன்னா இல்ல நம்ம இந்த சந்தேகங்களை நீங்க பல விவாதங்கள்ல இதை நேர்பட பேசல கூட வச்சிருக்கீங்க. இதை நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க கேக்குறீங்கல்ல, இதை நான் மேற்கோள் காட்டினால் மட்டுமே புரியும். ஏன்னா எதிரிகளுடைய சதிகள் எல்லாம் சுக்குநூறாகி விட்டது என்று பேசினார் பிரதமர். எதுக்கு? இவிஎம்முக்கு ஆதரவாக நீதிமன்றம் தந்த தீர்ப்பை எதிரிகளுடைய சதி விட்டா எலெக்ஷன் கமிஷனே இப்படி கொண்டாடாத போல இருக்கு. அது கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் எ நியூட்ரல் திங். அவங்க அதை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, எதனால் இது வந்து, நான் சொல்றேன் இது வந்து முற்றிலுமாக பாரபட்சமானது, காங்கிரசினுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்காக மட்டுமே தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுகிறது என்று நான் எங்க சொல்லலாம்னா, 5வது பாயிண்ட்ல the ECI noted that the party currently in power, அதுக்கு பேர் இல்லையா இந்த இடத்துல, இந்த பாயிண்ட்ல பர்టిక్యులரா சொல்லும்போது, ஜாயிண்டா சொல்லும்போது சொல்லிட்டீங்க, பார்ட்லி கரண்ட்லி இன் பவர் ஹோல்ட்ஸ் an extra responsibility during election times the commission underscore. இப்ப சொல்றாங்க, அதை சொல்லிட்டு யாருமே அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, the ECI has demanded an immediate halt to any rhetoric that could potentially divide society along communal lines அப்படிங்கறாங்க. நிறைய பேருக்கு புரியும். அதாவது ECI வந்து உடனடியாக உத்தரவிடுகிறது, எந்த விதமான பேச்சு, வெறுப்பு பேச்சுக்கள், சமூகத்தை பிளக்கக்கூடிய எந்த வெறுப்பு பேச்சுக்களையும் உடனடியாக நிறுத்த சொல்லி. இப்போ இந்த பாயிண்ட் இப்படி சொல்லிட்டாங்களா, ராகுல் காந்தியுடைய தலைவர் ராகுல் காந்தியுடைய பெயரை சொல்லும் பொழுது அட்ரஸிங் காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி சசர்ஷன், ராகுல் காந்தியின் பேர் சொல்ல தெரியுதுல்ல, நரேந்திர மோடி என்ற பேர் சொல்றதுக்கு பயமா எலெக்ஷன் கமிஷனுக்கு? யார் அந்த ரெட்டோரிக்கை பயன்படுத்தினா? சரி சொல்லுங்க, நரேந்திர மோடியும் பேசினாரு, ராகுல் காந்தியும் மதத்தை இழுத்து பேசினாரு, சொல்லுங்க. அட பிரச்சனையே நரேந்திர மோடி ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்களை குஸ்பைட்டோன்னு சொன்னாரு, ஊடுருவல்காரர்கள் சொன்னாரு, நிறைய பிள்ளைங்களை பெத்துக்கிறவங்க சொன்னாருன்னு வழக்கு கொடுத்தா, புகார் கொடுத்தா, அந்த புகாருக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒண்ணு புதுசா, இது வரைக்கும் ஸ்டார் கேம்பெயினருக்கு தனியா தர மாதிரி ஜேபி நட்டாக்கு ஒண்ணு, மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒண்ணு கொடுத்து ஸ்டார் கேம்பெயினர் அமைதியா இருக்க சொல்லுங்கன்னா நரேந்திர மோடியின் பெயர் சொல்வதற்கு பயமா? இதுல ஏன் நரேந்திர மோடியுடைய பெயர் இல்ல, தலைவர் ராகுல் காந்தியுடைய பெயரை உங்களால் குறிப்பிட முடிகிறது. ஏனால் இன்றைய தினம் வந்து உச்சநீதிமன்றம் ஃபார்ம் 17C உடைய விவகாரத்தை எப்படி கையாண்டு இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஃபார்ம் 17C வந்து எப்படி டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குன்னு விளக்கி சொல்லும்போது, எலெக்ஷன் கமிஷன் சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சிங் என்ன சொல்றாரு, வந்து இவங்க சொல்ற மாதிரி 6% கிடையாது, ஒரு 1.5 இருந்து 2 வரைக்கும் இருக்கும். என்னங்க இது 1.5 இருந்து 2% வித்தியாசம் என்பது எவ்வளவு பெரிய வித்தியாசம்? புகார், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதமே வந்து ஒரு பாசாங்கு செய்வது மாதிரி இருக்கு, காங்கிரசுக்கு தான் நெருக்கடி, பரப்புரையில நெருக்கடி கொடுக்குறீங்க. நீங்க நெருக்கடி கொடுக்க வேண்டிய இடம் பாஜகவாக இருக்க, குறிப்பிட வேண்டிய பெயர் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயராக இருக்க, ராகுல் காந்தி என்ன குற்றம் பண்ணாரு? அவர் பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை மீறுபவரோ, தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த சரத்துக்களை மீறுபவரோ இல்லை. அப்படியே உங்கள் வாதப்படி ஒரு மீறுபவராக இருந்தாலும் ராகுல் காந்தியின் பெயரை குறிப்பிட தெரிந்த உங்களுக்கு ஏன் நரேந்திர மோடியின் பெயரை குறிப்பிட தெரியவில்லை? முதல் கேள்வி கேட்கிறீங்க, ஏன் பிரதமர் மோடி பெயரை பயன்படுத்தல? இரண்டாவது, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல்ல அரசியல் அமைப்பு சட்டம் ஒழிக்கப்பட்டு விடலாம் அப்படின்னு பேசுவது ஒரு தவறான எண்ணங்களை உருவாக்கி விடும் உங்களுக்கு சொல்றாங்க. அக்னிவீர் திட்டத்தை பத்தி பேசி அந்த மொராலை குலைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கு பின்னணியிலும் ஏதாவது கணக்கு இருக்குன்னு யோசிக்க, உங்களுக்கு நெருக்கடின்னு யோசிக்கிறீங்க. என்ன சார் அநியாயம் இது? கான்ஸ்டிடியூஷனுக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்பது வரலாறு சார். நாளே நாள் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் வகுத்து நாளே நாளில் தன்னுடைய RSS ஆர்கனைசரில் அதை எதிர்த்து எழுதியவர்கள் சார் இவர்கள். அதற்கு பின்னால்
வாஜ்பாய் கவர்மெண்ட் அமைந்த போது ஜஸ்டிஸ் ஜெயமன்னார் வெங்கடாச்சலையா கமிஷனை அமைத்து அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலையாவை கூப்பிட்டாங்க. அவர் ரொம்ப நேர்மையான நீதிபதி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மரியாதைக்குரிய நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இத மாதிரி பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆய்வு செய்யறதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு அமைக்கிறீங்கன்னு தெரியும், நான் இதில் தலையிட மாட்டேன் என்று சொன்னார்கள். ஆரம்பம் முதலே கான்ஸ்டிடியூஷன் மீதிவர்களுக்கு கண் இருக்கிறது என்பது எங்களுடைய வரலாற்று பூர்வமான குற்றச்சாட்டு. தவறான எண்ணத்தை உருவாக்காதீங்க தேர்தல் ஆணையம் சொல்லி இருப்பதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? இல்ல அது தவறான எண்ணம் இல்லங்கறேன். அவங்களுடைய we have proven it time by time. ஒவ்வொரு நேரத்திலும் நாங்க அதை நிரூபிச்சிருக்கிறோம். இப்ப கடைசியாக பெங்களூர்ல கர்நாடகாவில் உள்ள எம்பியாக இருந்தாலும் ராஜஸ்தானில் உள்ள ரியா குமாரி துணை முதல்வராக இருந்தவர், இப்ப துணை முதல்வராக இருக்கிற ரியா குமாரி, அவரும் எங்களுக்கு நிறைய இதை கொடுங்க, மெஜாரிட்டியை கொடுங்க, 400 சீட்ஸ் கொடுங்க, நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாத்துறோம். நான் என்ன கேக்குறேன்னா, அதை உடனே மடை மாத்தி அது அமெண்ட்மென்ட்க்குங்கறாங்க. அமெண்ட்மென்ட்க்கு எதுக்கு சார் 400 சீட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஆல்ரெடி மெஜாரிட்டி இருக்கும்போது செய்யலாம். பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்புனீங்க? இல்ல, நான் குறுக்கிட விரும்புறதை அவர் சொல்லிட்டு, அதாவது 400 சீட்டு கொடுங்க அப்படின்னா தான் நாங்க கான்ஸ்டிடியூஷனை மாற்ற முடியும்னு அவங்க பேசினாங்களா இல்லையா? இப்ப பழத்தை விடுங்க, வெங்கடாச்சல் ரெக்யூஸ் பண்ணாருல, ஹி வாஸ் a gentleman. இன்னைக்கு அப்படி பேசினாங்க. அப்படி பேசினாலும் இவர் சொன்னாரு அரசியல் சட்டத்தையே மாத்திடுவாங்கன்னு. அப்ப நோய் நாடி நோய் முதல் நாடி தானே சொல்லணும், அங்கதானே பார்த்திருக்கணும். ஏன் அப்படி பேசினாங்கன்னு அவங்களை கேள்வி கேட்டிருக்கணும். அதோடு நீங்க எதுக்கு மாதிரி அரசியல் சட்டத்தை பத்தி பேசுறீங்கன்னா, அடுத்து இந்த இது ஆர்மியில இப்ப உள்ள ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம்ல வந்து there is a genuine apprehension. கேஜிபி வந்து கலைஞ்ச உடனே அங்க என்ன ஆச்சு, கேஜிபியுடைய வெல் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அத்தனை பேரும் மத்தியாவும் திருட்டு கும்பலாவும் மாறிட்டாங்க ரஷ்யால. நம்ம பாத்துருக்கோம். 5 வருஷம் ஒருத்தர் வந்து மிலிட்டரி ஆபீசரா வச்சு எல்லா ட்ரைனிங் அவர் கொடுத்துட்டு இப்ப நீ வீட்டுக்கு போ அப்படின்னா அவருக்கு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னா அவர் என்னங்க செய்வாரு? நாங்களும் டிஸ்ட்ரிக்ட் நடத்தியிருக்கோம், லாண்டோட ப்ராப்ளம் வரும். அதைத்தான் இவங்க பேசினாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பாரபட்சம் இருக்கு. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் பரப்புரையில ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்கன்றீங்க. சுருக்கமா சொல்லிருங்க, சம பண்ணிடலாம். அக்னிபத் மட்டும், அக்னிபத் வந்து ஒரு ஸ்கீம், கவர்மெண்டோட ஸ்கீம். அதை குறை சொல்வதை கொண்டு வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல நீங்க வந்து அதை பேசாதீங்க. நீங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பத்தி நீங்க அவமானப்படுத்துறீங்க. எப்படி இது ஒரு யூத் பிரிகேட்னு தமிழ்நாட்டில் ஒரு போலீஸுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது யூத் பிரிகேட போலீஸா மாத்தினாங்க. யூத் பிரிகேட குறை சொல்லக்கூடிய அதிகாரம் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க வந்து போலீஸே குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? ஒரு ஸ்கீம். புரட்சி கவிதாசன், இப்போ பாஜகவுக்கு நட்டாவுக்கு எழுதிய கடிதம் குறித்து பிறகு கூட பேசலாம். ஆனா முதல்லயே என்ன பார்வை இருக்குன்னா, தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடக்கல. பிரதமர் மோடி பெயரை அட்ரஸ் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? ராகுல் காந்தி பெயரை சொல்ற தேர்தல் ஆணையத்தால ஏன் பிரதமர் மோடி பெயர், ஏன்னா ஏராளமான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறாங்க, அவர் பேசியிருக்காரு, அதை சொல்லலன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்துன்னு சொல்றதோ, அக்னிவீர் திட்டத்தை வந்து காங்கிரஸ் எடுத்து பேசுறதோ எப்படி தடுக்க முடியும்? இது ஒரு விதமான தேர்தல் ஆணையத்தின் மீது அவங்கள வச்சுக்கிட்டு கொடுக்கிற நெருக்கடியான சந்தேகம் வருதே. இல்ல, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும், அதே மாதிரி மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய அதாவது ஆக்டிவ் லீடரா இருக்கக்கூடிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிற விமர்சனங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. அதை இவங்க பூசி முழுக பார்க்கறாங்க. அதனாலதான் தேர்தல் கமிஷன் வந்து இதனால் அப்படின்னு கண்டறிந்து அவர் மேல குறிப்பிட்டு அவங்க தங்களுடைய கருத்தை வழங்கியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அடிப்படையானது இந்தியாவுடைய எக்ஸிகியூட்டிவ் பாடிக்கோ அல்லது லெஜிஸ்லேட்டிவ் பாடிக்கோ அல்லது ஜுடிஷியரிக்கோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய இறையாண்மைக்கோ இது எல்லாத்துக்கும் மேலானது வந்து அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும், அந்த அரசியலமைப்பு சட்டம் சிதைக்கப்படும், அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒழிக்கப்படும் அப்படின்னு பேசுனது யாருங்க? கோடி ரூபாய் திருடினவனும் திருட, 1 ரூபாய் திருடினவனும் திருட அப்படின்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல, அது பேசுறது உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வித்தியாசம் தெரியலையா? இல்ல புரட்சி கவிதாசன், என் கேள்வி அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அப்படின்னு பேசுவதில் என்ன தவறு இருக்கு? பாலச்சந்திரன் ஐஏஎஸும் புகாரியும் மேற்கோள் காட்டிய மாதிரி பாஜகவை சார்ந்த ஒருத்தர் சொல்ற போது அதை மேற்கோள் காட்டி பேசுறதே பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? இங்கதான் பாஜகவுக்கு சாதமா தேர்தல் ஆணையம் நடந்துக்குதுன்றாங்க. இல்லங்க, காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்பவன் தான் வாழ முடியும். சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட். உங்களுக்கு தெரியும், தக்கவை தலைக்கும். எனவே பழையன கழிதல் புதியன புகுதல் கால வகையினானே என்று நம்ம சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டு விட்டது. அதனால காலத்துக்கு ஏற்ப மாற்றம் என்பது வேறு, ஒட்டுமொத்தமாக சிதைப்பது என்பது வேறு.
இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து விடுவோம் நாங்க சொல்லியிருக்கோமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருடி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஆனா அப்பட்டமா இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணி சொல்றதுனாலதான் தேர்தல் கமிஷன் தன்னுடைய நீட்டோலையை ராகுல் காந்தியை நோக்கி சுட்டி காட்டி இருக்கிறது. இல்ல அங்கதான் எனக்கு என்ன கேள்வினா, புரட்சி கவிதாசன் வந்து திரு புரட்சி கவிதாசன் இப்ப அதுக்கு நீங்க பதில் கொடுக்கலாம், ஆபத்துன்னு அவங்க பேசலாம். இதுல தேர்தல் ஆணையம் வந்து எப்படி கடிவாளம் போட முடியும்? அக்னிவீர் திட்டத்தை பத்தி, அது ஒரு திட்டம், மத்திய அரசின் திட்டம், அது சரி தவறு குறித்து பேசக்கூடாதா? இல்லங்க, தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த சுற்றறிக்கை அல்லது ஆலோசனை அல்லது வழிகாட்டு நெறிமுறைகள் இது சம்பந்தமா நான் வந்து பேசினேன்னா தேர்தல் கமிஷனுக்கு செய்தி தொடர்பாளர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, தேர்தல் கமிஷனுக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல சார், இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்படி சொல்ல மாட்டேன் சார். ஆதரவாளரா இருக்கிறதுனாலதான் இல்ல, நீங்க சரியா சொன்னீங்க புரட்சி கவிதாசன். இப்ப அப்படி வரல டிபேட். இல்ல இல்ல, நீங்க சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க செய்தி தொடர்பாளர்னு சொல்லல. இப்ப என்ன விமர்சனம்? தேர்தல் ஆணையம் உங்களுக்கு செய்தி தொடர்பாளரா மாறிட்டாங்கன்றதுதான் விமர்சனமே. அதுதான் இந்த டிபேட். இல்ல இல்ல, இப்ப ஏற்கனவே ஒரு நண்பர் பேசும்போது சொன்னாரு, விவி பேடு சம்பந்தமாவோ அல்லது அந்த வாக்குச்சாவடி அளவுல வாக்கு எண்ணிக்கையை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு தொடர்ந்த வழக்குல அவங்க போட்டிருக்காங்க 17C படிவமே போதுமானது, அனைத்து தரவுகளும் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உத்தரவு கூட பாஜகவுக்கு சாதகமான உத்தரவு அல்லது பாஜகவுடைய ஏஜென்சியுடைய உத்தரவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால இந்த நாட்டுல மிகப்பெரிய அவநம்பிக்கையை உருவாக்குறாங்க. எதிரிகளுடைய சதிகள் எல்லாம் சுக்குநூறாயிடுச்சு. பிரதமர் தான் பேசினாரு. தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவநம்பிக்கை அப்படின்னு சர்வமும் அவநம்பிக்கையாக இருக்கிறார்கள் அப்படிங்கறதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அதுல அந்த அவநம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னா, நீங்க சொல்றீங்க முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த அவநம்பிக்கை எங்கு வருது அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிரதமர் மோடியின் பேச்சு குறித்தும் விமர்சனங்கள் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப ராகுல் காந்தியின் பேச்சு குறித்து நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம். இப்ப தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி பெயரை பயன்படுத்தி இருக்கிற போது பாஜகவுக்கு எழுதிய கடிதத்தில் மோடி பெயரையே பயன்படுத்தாம நட்சத்திர பேச்சாளர்கள், வகுப்புவாத பேச்ச பேசக்கூடாது, ஜாதி மத துவேஷங்களை விதைக்க கூடாதுன்னு ஏன் காத்துல கம்பு வீசுறீங்கன்னு கேக்குறாங்க. அட்ரஸ் பண்ணணும்ல பிரதமர் பெயரை, அங்கதான் நடுநிலை தவறி இருக்காங்கன்றாங்க. இல்லங்க, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கேக்கும் மரியாதைக்குரிய JP நட்டா அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பார்ட்டிகளுடைய பிரசிடென்ட் என்கிற அடிப்படையில் அதுல அவங்க எடுத்து காட்டக்கூடிய அம்சங்கள்ல நீங்க இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையே தகர்க்க போறாங்க அப்படின்னு பீதியை கிளப்புற ராகுல் காந்தியையும், நீங்க ஊடுருவல்காரர்கள் அல்லது பெரும் பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடியவங்க, அவங்களுக்கு இந்த நாட்டின் வளங்களை எல்லாம் ராகுல் காந்தி பேர் அதுக்கு பயன்படுத்தல. அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அக்னிபத் மேட்டர் தான். ராகுல் காந்தி மேட்டர் வேற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரா? ராகுல் காந்தியின் அக்னிவீர் பற்றி கருத்து தெரிவித்ததுதான் தேர்தல் ஆணையம். அதை பத்தி தான் ராகுல் காந்தி பேர் கொடுக்கறாங்க. அதான் இல்ல அது மட்டும் இல்ல, அதாவது அவங்க சொல்றாங்க அக்னிவீர் திட்டம் என்பது ராணுவம் சார்ந்த திட்டம். ஏற்கனவே நீங்க பதான்கோட் தாக்குதல சந்தேகப்படலையா? இந்தியாவுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பொய்யானது, இந்த 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 வீடியோ வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது அப்படின்னு நீங்க சொல்லலையா? ஏங்க, கொரோனா ஊசி கொண்டு வந்த பொழுது கூட அந்த ஊசி தீங்கானது, அதை நரேந்திர மோடி போட்டுக் கொள்வாரா என்று கேட்டவர் தான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள். நீங்க எதையும் மறைக்காதீங்க. அதனால அவர் உயிரை காக்கக்கூடிய மருந்தை கூட சந்தேகப்படுத்தி அநேக உயிரை வழிவகுத்தவர். அது இல்ல என் கேள்வி. கவிதாசன், இப்ப நட்டாவுக்கு எழுதிய கடிதத்தில் என்ன சொல்றாங்க? ஜாதி மத வகுப்புவாத மேலோங்கு வகையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளாதீங்க. உங்க கட்சியை தான் அட்ரஸ் பண்றாங்க. சமூகத்தை வகுப்புவாத அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சாரத்தையும் உடனடியா நிறுத்திருங்க அப்படின்றது யாருக்கு சொல்லி இருக்கிறாங்க? இதுக்குள்ள பிரதமர் மோடி வர்றாரா, வரலையா? இல்ல வரல. ராமர் கோயில்ல பாபர் புத்து போட சொன்னது இல்ல, தப்பில்ல. ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இன ரீதியாவோ மொழி ரீதியாவோ நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 3 பிரைம் டியூட்டிங்க நான் சொல்லிடுறேன் சார், சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு 3 பிரதானமான கடமைகள் இருக்கிறது. ஒன்னு கண்காணிப்பது, சூப்பரிண்டென்டன்ஸ்.
அடுத்து டைரக்ஷன், அதை வழிகாட்டுவது, மூன்றாவது கண்ட்ரோல் செய்வது. இந்த மூன்று தான் அந்த இந்த மூணு அவங்க சரியா செஞ்சிருக்காங்களான்றதுதான் டிபேட். நம்ம பேசலாம் புரட்சி கவிதாசன், பேசலாம். அது இப்போ கனகராஜ், இப்ப அவங்க பாரபட்சமற்று ஒரு தேர்தல் ஆணையம் அரசியல் அமைப்பின் விழுமியத்தை காக்கணும், நேர்மை தன்மையோடு இருக்கணும், ஜனநாயகத்தை காக்கணும், அந்த அடிப்படையில் ரெண்டு கட்சிகளையும் அணுகி இருக்காங்கன்னு சொல்ல முடியாதா? இதுக்குள்ள தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல்ல ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு கருதுறீங்க? நீங்க வந்து ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ், வித் பெர்மிஷன் ஆஃப் மிஸ்டர் கனகராஜ். இது வந்து அக்னிவேர் வந்து ராணுவம் சார்ந்த திட்டம்னு சொன்னாரு. ஆமா, ஆனா அது ராணுவத்தோட திட்டம் இல்ல, அது வந்து ஒரு அரசுடைய திட்டம். அப்ப அந்த அரசுடைய திட்டத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதா? அப்ப ராணுவத்தை பத்தி ஒண்ணு இருக்கா, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதா? அவ்வளவுதான். அதாவது நீங்க கள்ளிப்பூல மல்லிகை பூத்திருக்குன்னு சொல்ல சொல்லி என்னை நிர்பந்தப்படுத்துறீங்க. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் நேர்மையா? நான் முதல்ல ஆரம்பத்திலேருந்து வாரேன். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பிறப்பே சந்தேகத்திற்குரிய பிறப்பு. இதுவரையிலும் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுத்ததில் இந்திய தலைமை நீதிபதி இருந்தார். அதை ஏன் நீக்கினீங்க? உங்கள் பிறப்பே சந்தேகத்திற்குரியது. சின்ன ஒதுக்கீடு. நாம் தமிழரோ அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த மாதிரி இந்த கட்சிகள்லாம் இருந்த சின்னத்தை பறிச்சுட்டு நாங்கள் சுயேட்சை கொடுத்துட்டோம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்ன மாற்றங்கள் தேர்தல் கமிஷன் ஏற்பட்டிருக்கு. சரி, அவர் பேசிட்டு காத்து. அதாவது சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தலுக்கு பின்னால 44 நாள் தேர்தல் நரேந்திர மோடி போட்டு கொடுத்த அட்டவணையை அது செஞ்சது. உங்க சந்தேகம்? நான் நேரடியாக தான் சொல்றேன். சந்தேகம் என்ன? சந்தேகம்லாம் நான் பண்ணல, நேரடியாக தான் சொல்றேன். இது வந்து ஒரு அவங்க ஏவுவதை செய்கிற பணியாளாக இருக்கிறது. வாக்களித்தோர் எண்ணிக்கையை சொல்றதுக்கு 11 நாள். என்ன வெட்கக்கேடு? என்ன உட்கார்ந்து 1 2 3 ஐயோ தப்பா எண்ணிட்டேன்னு திரும்ப 1 2 3 என்னன்னுமா என்ன? 11 நாள் கழிச்சு என்ன சொல்றாங்க? 60% இல்லை 66% போலாயிருக்குன்னு சொல்றீங்க. மற்ற 3 ஃபேஸ்லையும் 4 நாள் கழிச்சு தான் சொல்றீங்க. இதுல வாக்களித்த அன்று சொன்ன வாக்குக்கும் கடைசியா சொல்லும்போது 1,07,00,000 வாக்குகள் வித்தியாசம் வருது. ஆந்திர பிரதேசத்தில் ஒரு தொகுதிக்கு சராசரியாக 68,000 ஓட்டு வித்தியாசம். நீங்க அஸ்ஸாமில் ஒரு தொகுதிக்கு 73,000 வித்தியாசம். மகாராஷ்டிராவில் 47,714, கேரளாவில் 57,000 வித்தியாசம், கர்நாடகத்தில் 25,357. இதுல என்ன யோக்கியதாம்சம் உங்க இது இருக்கு? இல்ல, இதுக்குதான் என்ன பதில் சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் இப்படி நீங்க இந்த அமைப்பின் மீது சந்தேகப்பட்டா ஜனநாயகத்தின் மீதே மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க, அதனாலதான் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. ரவுடித்தனம் நடந்தா இதை சொன்னா போலீஸ் மேல நம்பிக்கை இழந்துருவாங்க. அப்படியா? அப்படி ஒவ்வொன்றையும் வச்சுக்கலாமா? தேர்தல் ஆணையம் தன்னளவில் தன்னுடைய நேர்மையை நிரூபிக்க முடியாததுனால அது என்ன சொல்லுது? உன் வாயை அடைச்சுக்கோ, என்னைய கேள்வி கேட்டா நீ வந்து இந்த ப்ராசஸையே நீ வந்து கேள்வி கேட்டது மாதிரி. நான் என்ன கேட்குறேன், 11 நாள் எதுக்கே ஆச்சு? அதுக்கு பதில் சொல்லு. அது சொல்ல வக்கில்லாததுனால தான் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னா, கார்கேயை பார்த்து நீங்கள் சொல்றது தேர்தல் ஆணையத்தின் மீது தான் நம்பிக்கை இல்லையே, 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பின்னால தான் மதம் இனம் பிராந்தியம்னு பேசுறார். இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வார்த்தை கூட அது சொல்லல. இப்ப எழுதியிருக்காங்க கடிதத்தை. எத்தனை நாள் கழிச்சு? உடனடியா நிறுத்து சார். செத்து போன பிறகு சார், நீங்க செத்து போன பிறகு பண்ணீங்கன்னா அது போஸ்ட்மார்ட்டம். சாகிறதுக்கு முன்னால பண்ணா தான் அதுக்கு பேரு ட்ரீட்மெண்ட். உங்ககிட்ட நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா நாங்க போஸ்ட்மார்ட்டம் பாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? 44 நாள்ல இன்னைக்கு தேதி என்னது? போன மாசம் 19ஆம் தேதி முதல் கட்டம் நடந்ததா? இன்னைக்கு தேதி என்னது? 24 இல்லையா? அப்ப எத்தனை நாள் ஆகுது? 35 நாள் ஆச்சா? 19 35 நாள் ஆச்சு. 35 நாளா தேர்தல் ஆணையத்தின் கண்ணிலும் காதிலும் வாயிலும் என்ன இருந்ததுன்னு கேட்கல. இப்ப கனகராஜ், செயல்படல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ரெண்டாவது, செயல்பட்டாலும் கூட 2 கட்சிக்கும் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்ல, அதுலயும் பாரபட்சம் இல்ல அதுல பாரபட்சம். அவங்க என்ன சார், அநேகமா நரேந்திர மோடி ஆட்கள் எழுதி கொடுத்ததா அவங்க வாசிச்சிருக்காங்க சார். நான் கேட்கிறேன்,
OROPன்னு போன தடவைக்கு முந்தின தடவை ஒரு டிஸ்கஷன் நடந்ததா? 1 ரேங்க் 1 பென்ஷன். அது இராணுவத்தில் இருக்கிறவங்களை பற்றியான சம்பளம் குறித்த ஓய்வூதியம் பற்றியான பிரச்சனை தானே. அதெல்லாம் நீங்கள் பேசலாம். இராணுவத்தில் இருந்த VK சிங்கை கொண்டாந்து நீங்கள் தேர்தலில் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, என் நாட்டு இளைஞர்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு 4 வருஷத்தில் அவனை வேலையை விட்டு வெளியே அனுப்புறீங்களேன்னு பேசினா, நிரந்தரமாக வேணும்னு சொன்னால், ஏங்க 4 வருஷத்தில் அனுப்பிடுவேங்கிறது ஒரு இராணுவ வீரர்களை ஒரு அசதிக்குள்ளாக்குமா, இல்லை அவனை மொத்தமாகவே வேலையில் வைங்கன்னு சொல்றது அவனை அசதிக்குள்ளாக்குமா? இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்வதற்கு பின்னால் என்னன்னு நான் சந்தேகிக்கிறீங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது தேர்தல் ஆணையம் என்பது இப்போதைக்கு அது பாஜகவினுடைய அடியாள் வேலையை தான் பார்க்குது. நான் சொல்றதை விட்டுருங்க. மேற்கு வங்காளத்தில் இந்த சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ சனாதன எதிர்ப்பு கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போஸ்டர் இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போகிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வழக்கம் போல் காது கண்ணு வாக்கு மூய் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்துச்சு. அப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட் என்ன கேட்டுச்சு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கடைசி வரை போடாத அப்படின்னு தடை விதிச்சிருச்சு. ஒரு நீதிபதி சொன்னோன்னா, அப்போ நீதிபதி என்ன சொன்னார்னா, தேர்தல் கமிஷன் இதில் ஆக்ட் பண்ண தவறிவிட்டது என்று கடுமையாக விமர்சித்தது. உடனே ஒரு பெஞ்சுக்கு போகிறாங்க. பெஞ்ச் என்ன சொல்லுச்சு, இதில் தலையிடுறதுக்கு நான் விரும்பலை, நீங்க உனக்கு ஏதாவது தேவைன்னா அந்த சிங்கிள் பெஞ்சுக்கிட்ட போய் ரிவிஷனுக்கு போ அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, அது முடிஞ்சதா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், தேர்தல் ஆணையம் இதில் தலையிட்டு இருக்க முடியுமா முடியாதா? பேசலாம். இப்போ இது எங்க கோர்ட் எல்லாம் சொல்லியிருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீராம், இப்போ ஒண்ணே மட்டும் சொல்லிடுறேன். இந்த உச்ச நீதிமன்றத்தில் கூட பொய் சொல்லிச்சு. ஏற்கனவே இவங்க அடிச்சு SBI உச்ச நீதிமன்றத்தில் பொய் சொல்ல வச்சாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அந்த ஓட்டு கணக்கை கொடுக்கணுங்கிற கட்டாயம் எதுவும் எங்களுக்கு இல்லைன்னு. முன்னாள் தேர்தல் ஆணையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட ஹேண்ட்புக்கு 13.47 அந்த பிரிவில் 13.472 ஐட்டம் நம்பர் 6 பார்ட் 1 ஃபார்ம் 17C இதை சொல்லி இதெல்லாம் பண்ண வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லியிருக்கு. பேசலாம். ஸ்ரீராம், இப்போ பிரச்சாரத்துல வரம்பு மீறியவர்கள் மீது நடவடிக்கை இல்லாம அதை அட்ரஸ் பண்ணாம பொத்தாம்பொதுவா இருந்தாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்ற பார்வை தேர்தல் ஆணையம். குறிப்பா காங்கிரஸ் அவங்க பிரச்சாரத்தை கையமுறுக்கிற மாதிரி இதெல்லாம் பேசாதுன்னு சொல்வது சரியா? இதுக்கு பின்னணியில் பாஜகன்றாங்களே. இந்த எலெக்ஷன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன காலத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி எதிர்கட்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைய தோழமையாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே இந்த பார்வையை 60 ஆண்டு காலமாக தான் வச்சுட்டு இருக்காங்க. எந்த எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடந்தது, எந்த எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக நடந்ததுன்னு ஏதாவது ஒரு கட்சி இந்த இந்தியாவில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்னு கேளுங்க. இல்லை இதே நவீன் சாவ்லா தான் எப்படி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மேடம் மன்மோகன் சிங் தான் பிரைம் மினிஸ்டர், ஆனால் சட்டம் மட்டும்தான் எழுது, ஆனால் போட்டிருக்கிற இன்னொருத்தன்ற மாதிரி அன்னைக்கு நவீன் சாவ்லா எலெக்ஷன் கமிஷனராக நிற்க வச்சு அப்பாயிண்ட் பண்ணது மேடம் சோனியா காந்தி. எதற்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு உலகம் தெரியும். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷனை ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள். என்ன கேட்டீங்கன்னா, பிஜேபிக்கு தான் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த எலெக்ஷன் கமிஷன் பேசிருக்கு. மதத்தை பத்தி பேசியவர்கள் யாரு? நாங்க வந்தா 15% இஸ்லாமியர்களுக்கு 15% நாங்க உங்களுக்கு பணம் கொடுப்போம், நான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம் பேசியதை இந்த எலெக்ஷன் கமிஷன் ஏன் ஒன்னும் கேட்கலன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏனென்றாமா ஒருத்தர் நாங்க ரிசர்வேஷன் கொடுப்போம், நாங்க ரிசர்வேஷன் கொடுப்போம் சொல்றது எந்த விதமான கொஞ்சம் நான் பேசிடுறேங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பேசுங்க. பேசுறது எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டுட்டு தானே இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க நான் என்ன தவறா இருந்தாலும் நீங்க அப்புறம் பேசுங்க. ஆமா, சிறுபான்மையர்கள், அது சிறுபான்மையர்கள்ன்ற வார்த்தை அவங்களுக்கு எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 18% யாரு? அந்த 20 கோடி மக்களுக்காக தான் நாங்கள் சிறுபான்மையர் ஒரு போர்வை. இதை நான் சொல்லலைங்க, இது அவருடைய சல்மான் குர்ஷிதே ஒரு வீடியோ போட்டிருக்காரு, யார் வேணா பாத்துக்கலாம். சிறுபான்மையர் வார்த்தையை எப்படி பயன்படுத்த வேண்டும் நாங்க சொல்லி தரோம், நீங்க அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் தயவுசெய்து கெடுத்துறாதீங்க. அக்னிவீரை பத்தி ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றோம்னா, ஏன்னா நீங்க ஆர்மிக்கு புல்லட் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்ன நீங்க
ஆண்டனி பார்லிமெண்ட்ல சொன்னாரு, ஆர்மிக்கு ஜாக்கெட் வாங்குறதுக்கு பணம் இல்லை எங்க கிட்ட, ஆர்மிக்கு எந்த ஒரு இதுவும் வாங்குறதுக்கு பணம் இல்லாத அந்த ஒரு நிலைமையில் வைத்த ஆர்மியையும் சரி, சியாச்சின் கிளேசியரை ஜே சிங் அன்னைக்கு ஆர்மி ஜெனரல் அவருக்கு தெரியாம பாகிஸ்தானுக்கு தாரவாத்து கொடுக்கறதா சோனியா காந்தி இருந்தாங்கன்ற கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார், நான் பேசுறது ரீசன் இருக்குங்க, நான் பேசிடுறேங்க. அந்த 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 ஒரு குற்றத்தை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன், அந்த குற்றத்தை ஒரு ஆர்மி ஜெனரல் சொல்றாருன்னா அந்த சியாச்சினை நீங்க இந்தியாவுக்கு தெரியாம பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும், அது எப்படிங்க அரசியல் ஆகும்? ஒரு ஆர்மி ஜெனரல் நீங்க ஆர்மி ஜெனரல் நீங்க டிஸ்கஸ் பண்ணாமே கொடுப்பீங்களா? இருங்க, இதெல்லாம் பண்ணவங்க நானும் சொல்றதை கேளுங்க, நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இல்லங்க, உங்க கேள்விக்கு என்னோட பதில் இப்படிதாங்க. பேச விட்டீங்கன்னா தான் என் பதில் இருக்கும். நான் இவ்வளவு நேரம் உங்களை தான் பேச விட்டேன். என்ன எங்க பேசவே விடலங்க. இது ஒரு அமைதியா இருந்தீங்க. இது ஒரு பெரிய ஸ்பீச், இது ஒரு பார்லிமென்ட்ல ஸ்பீச் கொடுக்கிற மாதிரி கொடுத்தாரு, நீங்க அமைதியா இருந்தீங்க. நான் பேசும்போது நீங்க குறுக்க வரீங்க. இல்ல இல்ல, மொத்தம் 5 கேள்வி. இவர் பேசும்போது நீங்க அமைதியா இருந்தீங்க. மொத்தம் 5 கேள்வி. நான் பேசினா மட்டும் ஏன் குறுக்க வரீங்கன்னு எனக்கு தெரியல. இருங்க, இருங்க, அமைதியா கேளுங்க. நீங்க வீட்டுக்கு போன பிறகு பாருங்க, இவர்கிட்ட 5 கேள்வி கேட்டிருக்கேன், பாலச்சந்திரன்ட்ட 4 கேள்வி கேட்டிருக்கேன், அவர்கிட்ட 4 கேள்வி கேட்டிருக்கேன். உங்கள்ட்ட இப்ப 2வது கேள்வி. நீங்க போய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போய் பாருங்க. இல்ல, நீங்க நான் ஒரு 4 வார்த்தை என்ன பேச விடுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. இல்லங்க, நீங்க போய் டிவியை நிதானமா சரிங்க. இப்ப நான் பேசலாமா வேண்டாமா? இருக்கிறது 40 நிமிஷம். கேள்வி கேட்டறேன், கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அதுக்கு அப்புறமா நீங்க நிறுத்துவீங்களா நான் பேசுற வரைக்கும்? என் கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா குறுக்கிட மாட்டேன். சொல்லுங்க. வெளியில போனீங்கன்னா குறுக்கிடுவேன். சொல்லுங்க. நான் டிசைட் பண்ணாதீங்க, நான் வெளியில போறேனா இல்லையான்றது. கேட்காம நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க நான் வெளியில போறேன்னு? அதுதான் எம் பாயிண்ட் சார். இப்ப பாருங்க, இதுலயும் உணர்ச்சி வசப்படுறீங்க. நான் உணர்ச்சி வசலாம் பண்ணலங்க. நீங்க ஒரு அஜெண்டாவோட என்கிட்ட கேக்குறீங்க, கேளுங்க கேள்வி. இது இன்னொரு உத்தி, சிறப்பு, ரசிக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி, இன்னொரு கேள்வி. ஜாலியா சார், இதெல்லாம் என்ன சார் ஸ்ரீராம் சார்? டிபேட்டா கேளுங்க, ஜாலியா கேளுங்க, கேளுங்க. நான் ஜாலியா இல்ல, நீங்க ஜாலியா பேசுங்க, அதுதான் முக்கியம். என்ன கேள்வினா, இதுவரைக்கும் விவாதத்தில் என்னன்னா, ஏன் பிரதமர் பெயரை பயன்படுத்தல, ராகுல் பெயரை அதுக்காக தான் இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட உங்களுக்கு பேர் பயன்படுத்தல பிரச்சனை முக்கியம் இல்ல. எல்லா பார்ட்டிக்கும் ஒரு எலெக்ஷன் கமிஷன் நியூட்ரலா சொல்லி இருக்கு. என்ன பொறுத்தவரை நியூட்ரலிட்டி உங்க பார்வைங்க, அது உங்க பார்வை, அது எதிர்க்கட்சிகள் பார்வை. நான் இல்லங்கற அதான் விளக்கம். இருங்க சார், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இருங்க சார், பாஜக கடுமையா சொல்லிருக்கேன் நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு. சொல்லுங்க. ஒரு விவாதத்திலேயே நடுநிலைமையா நீங்க 5 கேள்வி கேட்டினா எனக்கு 5 கேள்வி கேளுங்கன்னு எதிர்பார்க்கறேன். நீங்க ஒரு அரசியல் கட்சி ராகுல் பெயரை பயன்படுத்துறப்ப ஏன் மோடி பெயரை பயன்படுத்த? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் இல்லங்க, ராகுல் காந்தி ஒரு நார்மல் எம்பிங்க. அவர் கட்சி தலைவரும் இல்லங்க, அவர் கட்சி தலைவரும் இல்ல, கட்சி தலைவர் கார்கே பேருக்கு போட்டுருக்கீங்க. இங்க தான் உங்க பிரச்சனையே. நீங்க உங்க ராகுல் காந்திக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க, ஆனா அவர் பதவி மேல ஆசைப்பட மாட்டாரு, அவர் ஒரு சாதாரண மனுஷன். ஏன் இந்த போலி? இல்ல இதுல கார்கே அவர் பார்ட்டி பிரசிடென்டா இருக்கு சொல்லுங்க, அவர் பேரை போடுவாங்க. மல்லிகா அர்ஜுன கார்கே ராகுல் காந்தின்னு போடுவாங்க. ராகுல் காந்தி பேரை நீங்க நினைக்கிற போதெல்லாம் நீங்க தேர்தல் யூஸ் பண்றது என்ன அர்த்தம்? இல்ல நீங்க அது குழந்தைத்தனமான விஷயம். இல்ல ஸ்ரீராம், நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ராகுல் காந்தி ஒரு அனுமதிக்கவே மாட்டீங்க ஸ்ரீராம். நான் என்ன கேள்வினா, கார்கேக்கு அட்ரஸ் பண்ணதோ நட்டாவுக்கு அட்ரஸ் பண்ணதோ பிரச்சனை இல்ல. ஆமா, அந்த 10 வழிகாட்டு நெறிமுறைகள்ல ராகுல் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கதான் பிரச்சனை. அதான் நான் கேக்குறேன். அதுதாங்க நானும் சொல்றேன், அமைதியா சொல்றேங்க. அவர் பார்ட்டி பிரசிடென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லங்க, அவர் நார்மல் ஒரு பார்ட்டி மெம்பர் தானுங்க. அதனால அந்த பார்ட்டி மெம்பருக்கு அவர் பேரை சொல்லுவாங்க. அவர் வந்து பிரசிடென்டா இருந்திருந்தாருன்னா கார்கேக்கு பதிலா திரு ராகுல் காந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க. அது வேணாம், உங்களுக்கு மோடி பேரை சொல்லன்றது வந்து உங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனை. மோடி அவர்கள் பேரை சொல்லியிருந்தா கூட திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஒரு விஷயத்தை சொல்றேன், உங்க வாத திறமை நான் பாராட்டுறேன். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எதையுமே நீங்க சொல்ல விடல. ஆர்மியை பத்தி இவர்கள் பேசுவது முழுக்க முழுக்க அரசியல் செய்வது, அக்னிபத் விஷயத்துல முழுக்க முழுக்க அரசியல் செய்வது. இந்த தேர்தல் ஆணையம் சொன்னதுல மாற்று கருத்துல அது மட்டும் கரெக்ட் நான் ஒத்துக்க முடியும். நீங்க பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், 2வது கேள்வியிலே என்னோட கேள்வியின் உள்ளர்த்தத்தை நீங்க உள்வாங்கிட்டீங்க. ஆனா உங்க வாத திறமையினால அது தெரியாத மாதிரி நடிச்சீங்க. திரு பாலச்சந்திரன், இப்போ உங்க நிறைவு பார்வையா இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அறிவுறுத்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சுருக்கமா? இந்த தமிழ்நாட்டுல தீப்பொறி ஆரம்பம் ஒருத்தர் இருந்தாரு, அவரு கிரவுண்ட் லெவல் ஸ்பீக்கர். அவர் தப்பா பேசினாலும் சரி, திமுக அல்லது அதிமுகவுடைய யாராவது எம்பி அல்லது தப்பா பேசினாலும் சரி, 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க.
ஒருத்தர் சாதாரண ஆளு, கட்சி தலைவர் கூட இல்ல, ஆனா இன்னொருத்தர் பிரதம மந்திரி, அதனால இவர் பேரை சொல்லலாம் அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் லா. நம்பர் 1. நம்பர் 2, நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு திரு புரட்சிதாசன் அவர்களோ என்னுடைய நண்பர் திரு ஸ்ரீராம் அவர்களோ பதில் சொல்லல. கல்கத்தாவில் நீங்க ஒரு ஜட்ஜி, ஃபார்மர் ஜட்ஜி ஒருத்தர் அசிங்கமா பேசலாம்னு சொல்லி அவருக்கு இண்டிவிஜுவலா தான் நோட்டீஸ் அனுப்புறீங்க. அப்புறம் இங்க மட்டும் எதுக்கு 2 கட்சிக்கு அனுப்புறீங்க? வழிமுறைகள் பத்தி சொல்லி கொடுக்குறீங்க. இங்கேயும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். 1. இன்னொன்னு, கவர்மெண்டோட எந்த ஸ்கீமை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது எதிர்கட்சியோட உரிமை. அது இந்த மாதிரி திசை திருப்ப கூடாது. இது ராணுவ சம்பந்தப்பட்டது, ராணுவத்திற்கு எதிராக கழகம் விளைவிப்பதுன்னு சொல்லக்கூடாது. இது ராணுவத்துடைய ஸ்கீம் இல்ல. உண்மையில சொல்ல போனா நான் ஏற்கனவே சொன்னேன், கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஆரம்பிச்சாங்க, ஜெய் பஜ்ரங்கபலின்னு சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு. அன்னைக்கு எப்ப நோட்டீஸ் கொடுக்காம விட்டாங்களோ அதுக்கப்புறம் இந்த தேர்தல் கமிஷன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நியூட்ராலிட்டி மேல திரு ஸ்ரீராம் அவர்கள் தன்னுடைய அற்புதமான வாத திறமையினாலும் விட முடியாத பிடிவாதத்தினாலும் நல்லா எப்பயுமே பேசுவாரு. ஆனா இந்த 2 விஷயங்களை பத்தி, அக்னிவீர் ஸ்கீமை பத்தி நான் கேட்ட கேள்வி, அதுக்கு பதில் 2 பேர் இருந்துமே வரல. புரட்சி கவிதாசன், இந்த வாய்ப்பை நீங்க அவருக்கு பதிலா கூட கொடுத்தரலாம். அதாவது தேர்தல்கள் வரலாம் போகலாம், ஆனா தேர்தல் ஆணையம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது அதுதான் அரசியல் அமைப்புடைய உயிர் நாடி, ஜனநாயகத்துடைய உயிர் நாடி. அதனால கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளை பற்றி விமர்சனம் செய்வது எப்படி வேடிக்கையானதோ, நகை முரணோ, அது மாதிரி தான் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. தேர்தல் ஆணையம் நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு இருக்கு, இப்படிதான் அண்ணா சொல்றாங்க. அதை நான் நேரடியா சொல்றேன். கண்கள் பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, வாய் பேசவில்லை, அப்படியே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ஆணையத்துல நீங்க எப்படி இந்த தேர்தல் விழாவில் நம்பிக்கை இல்லாத ஒரு நிகழ்ச்சியில, நம்பிக்கை இல்லாத ஒரு நடவடிக்கையில உங்களால எப்படி ஈடுபட முடிகிறது என்று எனக்கு புரியல. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, கும்பிடுறோம், எப்படி கும்பிட்டா உங்களுக்கு என்ன? ஆனா தேர்தல் ஆணையத்தின் மீது அவ்வளவு அள்ளி வைக்கிறீங்க. அதனால நீங்க தயவு செய்து வினை விதைப்பவன் வினை அறுப்பான், திணை விதைப்பவன் திணை அறுப்பான்மாங்க. உங்களுக்கு இவிஎம் மெஷின் மேல நம்பிக்கை இல்ல, இவிபேட் மிஷின் மேல நம்பிக்கை இல்ல, ஃபார்ம் 17C மேல நம்பிக்கை இல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல நம்பிக்கை இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்ல, அம்பேத்கர் மீது நம்பிக்கை இல்ல, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் மீது நம்பிக்கை இல்ல. எல்லாத்துக்கும் மேல நீங்க அதாவது வேற்றுமைகளை பாதுகாப்பதற்கு அதுக்கான ஒரு டைவர்சிட்டி கமிஷன் அமைப்புன்னு சொல்றீங்க. நண்பர் சொன்னாரு, அதாவது 35 நாட்களா நீங்க பேசாம தான் இருந்தீங்க, கடைசியா தான் போய் தேர்தல் ஆணையம் கிளம்பி இருக்கிறாங்க. இல்லங்க, முதல் 2 கட்ட தேர்தல் ரொம்ப அமைதியா தான் நடந்தது. சரி, நீங்க பேசியதற்கு பிறகுதான் எதிர்வினை ஆட்ட வேண்டிய நேரத்தில் நன்றி புரட்சி எதிர்வினை ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் இன்னும் எனக்கு கிடைக்கலப்பா என் கேள்விக்கான பதில் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தருணத்துல கூட கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனகராஜ், எல்லாரும் சுருக்கமா உங்க நிறைவு கருத்தை பதிவு செய்யலாம். இந்த யாருடைய பரப்புரைக்கு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க? இது ஒன்றுலையும் பாதிப்பெல்லாம் வராது. திரு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லிட்டார், அக்னிவீர் திட்டத்தை பற்றி பேசுவோம். ஒரு சிட்டிசன்கிற முறையிலையும் ஒரு கட்சி தலைவருங்கிற முறையிலையும் அது அவர் சொல்கிறது கிரிட்டிசைஸ் பண்ணுறதே பொலிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. இது ஒரு திட்டம்தான். இந்த திட்டத்தை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஏன் இந்த தேர்தலில் நிற்கிறீங்க அப்படின்னு புரட்சி கவிதாசன் சொன்னார். அநேகமாக அவங்க மனசில் இருக்கிறத அப்படி சொல்லிட்டார். அதாவது மீண்டும் வந்தால் உங்களையெல்லாம் தேர்தலில் நிற்க விட மாட்டேன், கோயிலுக்கு போகலைன்னா இந்தியாவிலே இருக்கக்கூடாதா என்ன, கோயில் இருந்துச்சுன்னா கடவுள் இருக்காரு இல்லைன்னு பேசக்கூடாதா என்ன, அதை எப்படி சொல்கிறாரு? இவிஎம் மேலே நான் என்ன கேட்குறேன், இவிஎம் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? பேலட் யூனிட்டு, அதுக்கடுத்து விவிபேட் இருக்குது, கடைசியாக கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. நீங்கள் இந்த கண்ட்ரோல் யூனிட்டை நீங்கள் விவிபேட்டை கடைசியாக வைங்க, கண்ட்ரோல் யூனிட்டை வைங்கன்னு சொல்கிறோம். இதை கேட்குறதுக்கு இதில் என்ன சிரமம் இருக்குது? தனியாக கேட்டோம், கோர்ட்டுக்கு போனோம், 22 கட்சிகள் கேட்டோம், கூப்பிட்டு பேசுறதுக்கு கூட அது ரெடியாக இல்லை. சரி, ஃபார்ம் 17C போன தடவை ஏன் சார் போட்டாங்க? பூனம் அகர்வால் அதையெல்லாம் எடுத்து 329 தொகுதியில்
ஓட்டு இப்போ போலான ஓட்டுக்கும் கடைசியா சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 6 தொகுதியில அந்த வெற்றி மார்ஜினை விட அதிகமா இருக்குன்னு சொன்னதுனால நீங்க எடுத்தீங்க. ஓகே, இடஒதுக்கீட்டை பத்தி அவர் பேசினாரு, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இடஒதுக்கீடு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 15% சீட் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போனதுல மட்டும் எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு இருந்து ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை. சரி, ஓபிசிக்கு எதிரானவர் யாரு? மோடி, பாஜக, சங் பரிவார். அதாவதுங்க, இந்த இராணுவத்திற்கு முக்கியமாக நான் அதை சொல்ல தான் நீங்கள் தடுத்துட்டீங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த இராணுவத்தை முழுக்க இந்த இராணுவத்தை கண்டு கொள்ளாத கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த இராணுவத்திற்கு ஒன்றும் செய்யாத கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி. இந்த இராணுவத்தின் உயிர்களை கொச்சைப்படுத்தியதும் இந்த காங்கிரஸ் கட்சி. அதனால தான் இந்த அக்னிபாத்தை பற்றி நீங்கள் பேச வேணாம். இதே திரு சிதம்பரம் தான் டிஜிட்டல் இந்தியாவை பார்த்து சிரிச்சார் பார்லிமெண்ட்டில். இன்றைக்கி அவர் தான் சிரிச்சு போய் கிடக்காரு. ஏன்னா இந்தியா உலகத்திலே இன்றைக்கி அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்றைக்கி இந்தியாவில் தான் வருது. அதனால் எனக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நீங்களும் ஒரே ஒரு மாநிலத்தில் தான், கேரளான்ற ஒரு மாநிலத்தை ஆள்றீங்க. அங்கே கூட உங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்குது. அதை கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். உங்களை நம்பி 10 வருஷமாக ஓட்டு போட்டிருக்காங்க. 37,000 கோடி பென்ஷன் வாங்கிட்டு பென்ஷன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்காங்க, பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுடைய கேரளாவில் இருக்கும்போது அதையாவது 10 வருஷம் நீங்கள் அதுவும் அதே பேலட் பாக்ஸில் தான் நீங்கள் வின் பண்ணி வந்தீங்க. அந்த பேலட் பாக்ஸில் வின் பண்ணி வந்துட்டு அதுக்கு குறை சொல்லின்னு இருக்காம ஆக்கப்பூர்வமாக கேரளா மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. அது சார், முதல்ல இந்த 9வது பாயிண்ட்ல அக்னிவீர் திட்டத்தை வந்தால் ஒழித்து விடுவார்கள் என்று காங்கிரஸ் சொல்கிறார்கள் அப்படின்னு இசிஐ சொல்லிட்டு, அடுத்த பாயிண்ட் இசிஐ காங்கிரஸை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது டு ரெஃப்ரைன் ஃப்ரம் பொலிட்டிசைசிங் தி ஆர்ம்டு ஃபோர்ஸ். அக்னிவீர் திட்டத்தை ஒழிப்பேன் என்று சொல்வதே ஆர்ம்டு ஃபோர்ஸை பொலிட்டிசைஸ் பண்ணுவதுன்னு ஈஸியாக டிக்ளேர் பண்ணுறாங்க சார். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தேர்தல் ஆணையத்துக்கு மீது நம்பிக்கை வரும்? அவங்க தான் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு சார் சொன்னாரு. காங்கிரஸ் கண்டுகொள்ளவில்லை, மோசமா நடந்துக்குச்சுன்னு. இவர்களிடத்திலே கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் தான் சொல்கிறார், 40 புல்வாமாவில் 40 வீரர்கள் சாவுவதற்கு காரணமே பாஜக தான். லெட்டர் எழுதுனாங்க, கண்டுக்க கூட இல்ல, ரிப்ளை கூட கொடுக்கல. ஏன்னு கேட்கல. கட்டையில இருக்கிற ஆணியை வச்சு கொண்டு போய் சைனா பார்டர்ல போய் மக்கள் பாடம் கொடுப்பாங்க. நான் குறுக்க வரல சார், சுருக்கமா. கட்டையில ஆணியை வச்சு போய் சைனா பார்டர்ல கூட சண்டை போட வச்சு நாங்களாவது குண்டிலன்னு ஒத்துக்கிட்டோம். அப்படி பார்த்தா கட்டையில எவ்வளவு செஞ்சு அருணாச்சல பிரதேசத்துல நல்ல விஷயமா? ஐயோ, பணம் இல்லன்னா அதை கேட்க மாட்டாங்க. பயப்படாதீங்க சார், நாங்க ஒத்துக்கணுமா? இது பெரிய விஷயமா? அவர் 60 ஆண்டு காலம் நீங்க ஆடினவங்களா? பயப்படாதீங்க சார், பயப்படாதீங்க. 31 இடம் அருணாச்சல பிரதேசத்துல பேர் மாத்தி விட்டார்கள். இன்னும் இவர் செவந்த கண்ணு காட்டிட்டு இருக்கார் சைனா. 33,000 காட்டிட்டு இருக்கார் சைனாக்கு. 33,000 கிலோமீட்டர் பேர் அள்ளி குடிச்சாரு அதே சைனாக்கு. சரி நீங்க சைனாவோட என்னங்க அக்ரிமெண்ட் போடுறீங்க? அவர் நிறைவு கருத்து காங்கிரஸ் பார்ட்டி சைனாவோட என்னங்க பிரைவேட் அக்ரிமெண்ட் போடுச்சு? அது நாட்டு நிறைவு கருத்து பதிவு செய்யட்டும். புகாரி பிரைவேட் அக்ரிமெண்ட் போட்டா நாட்டு பதிவு செய்ய விடுங்க. அந்த சைனாவோட அந்த பிரெஞ்சு சைனாவோட என்ன போட்டுருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்க குறிக்கிறீங்க, அவர் அமைதியாவே இருக்கிறார். அவருக்கு நேரத்தை கொடுங்க ப்ளீஸ். அவர் நிறைவு கருத்துல இருக்கார். 10.37 லட்சம் அந்த ஃபார்ம் 17C கொண்டு வந்து கொடுத்தா வெறும் இந்த இசிஐ ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு 1191 17C ஃபார்ம் தான் வரும். அதை கொடுத்துடலாம்னு கேட்டா அதை செய்வதற்கு நாதியற்று இருக்கிறது இசிஐ. டிஜிட்டல் இந்தியாவா பேச வந்துட்டாரு. உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ண முடியல. கடையை வச்சிட்டு ஆணியை வச்சிட்டு அடிக்கிறான். 31 இடத்துல அருணாச்சல பிரதேசத்துல பேரா மாத்திட்டான். டிஜிட்டல் இந்தியாவா பதில் எல்லாம் நிறைவு சுற்றுல அருணாச்சல பிரதேசத்துல நன்றி 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 பொதுமக்கள் உங்கள் சிதம்பரம் இந்தியா இருக்கீங்க. ப்ளீஸ் நாங்க எல்லாம் ஆட்சி பண்ணிட்டோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.